வணக்கம் சார். வணக்கம்மா. ரிஷப ராசிக்கு ஆடி மாத பலன்கள் எப்படி இருக்கும், அவங்க என்ன மாதிரியான வழிபாடுகளை பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்கள். சாதாரணமாக ஒரு ராசிக்கு சொல்லும்போது நம்ம ஒரு மாதமும் சொல்லுவோம். இந்தந்த மாதம் இந்த கிரக சேர்க்கைகள் தொடர்பு இருக்கிறதுனால ஒரு நெருக்கடி வரும். அதே போல் இந்த கிரக சேர்க்கைகள் வர்றதுனால உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு வகையில் லாபம் வரும்னு சொல்லிட்டு தான் என்னென்ன வழிபாடு செய்யலாம் அப்படின்றதையும் நம்ம தொடர்ச்சியாக சொல்லிட்டு வரோம். அப்போ ஆடி மாதம் அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாகவே ரிஷபராசிக்கு ரொம்ப வருவாயும் அதிகமாக இருக்கும். அதே போல் அவர்கள் நினைச்ச மாதிரி பதவி உயர்வுகளும் வேலை வாய்ப்புகளும் கிடைக்கும். இது முதல் பாசிட்டிவ் சைன். ஜூலை மாதம் வரைக்கும் எல்லா ராசிகளுக்குமே நெருக்கடி அதிகமாக தான் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் ரிஷபராசிக்கும் சற்று நெருக்கடி அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு பக்கம் செவ்வாய்க்கு சனியோட பார்வை கிடைக்கிறது, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா எல்லா கிரகங்களுமே ராகு கேது பிடிக்குள்ளே மாட்டிகிட்டு இருக்குது. இதை முதல்ல உடைச்சிட்டு வர்றது பார்த்திங்கன்னா சுக்கிரன் தான். ஆகஸ்ட் 1 உடைச்சிட்டு கன்னி ராசிக்கு வராரு. அதனால தான் ரிஷபராசிக்காரர்கள் முதல்ல இந்த இடையூறுகள்லாம் உடைச்சிட்டு வெளியில் வருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு ராசிக்காரர்களாக வர ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ இதுவே பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்கு இந்த மாதம் நம்ம சொல்லக்கூடிய முதல் பாசிட்டிவ் பலன் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்தது ராசிநாதன் சுக்கிரன் மாதத்தோட தொடக்கத்தில் சிம்மத்தில் இருக்கார். போன மாதம் பார்த்திங்கன்னா கடகத்தில் இருந்தார் இல்லையா. அப்போ கடகம் சிம்மம் இது ரெண்டுமே பார்க்கும்போது சுக்கிரனுக்கு ஒரு வகையில் பகை வீடு. பகை வீட்டில் இருக்கிறது ஒரு பக்கம் மைனஸ், இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அவர் தனியாக இல்லையே, கூடவே கேது இருக்கார்ல. கேது சுக்கிரனை கசக்கி புழிஞ்சு காய வச்சுருவார்ல, அயன் பண்ணிடுவார் கொஞ்சம் விட்டால் கூட. அதுக்கு அந்த அளவுக்கு ஒரு நெருக்கடியை கண்டிப்பாக கொடுப்பாரு. இருந்தாலும் அதையும் கடந்து மற்ற சில கிரகங்களோட அமைப்பு நல்லா இருக்கிறதுனால இந்த ஆடி மாதம்ங்கிறது பழைய ஆணி மாதத்தை ஒப்பிடும்போது எல்லா வகையிலும் நல்ல பலனை தான் கொடுக்கும். என்ன ஒன்று, ஃபஸ்ட்டு 2 வாரம் பல்ல கடிச்சிட்டு வெயிட் பண்ணிக்கணும், அப்படி தான் முதல்ல. அதையும் கடந்து பார்க்கும்போது கன்னி ராசியில் சுக்கிரன் நீச்சம். கன்னி ராசியில் சுக்கிரன் நீச்சமாக இருந்தாலும் கூட பெரிய அளவுக்கு மைனஸ் பலன்கள்லாம் கிடைக்காது. நம்ம ஒரு இடத்துலேருந்து தப்பிச்சு வந்துட்டோம், கொஞ்சம் நம்ம நார்மல் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து போடலாம், அது மாதிரி தான் இருக்குமே தவிர. ஸோ அதனால் ஆகஸ்ட் 2 அப்புறமே கிளியர் ஆகிடும். எல்லா ராசிக்கும் நம்ம சொல்லும் போதே பார்த்திங்கன்னா இந்த மாதம் என்ன சிறப்புன்னா, நம்ம எப்போதுமே சொல்கிறது இந்த சூரியனும் குருவும் சேர்ந்து இருக்கக்கூடிய சிவராஜ யோகம். அப்போ 3ஆம் இடத்துக்கு சூரியன் வருது ரிஷபராசிக்கு. சூரியன் கோச்சார சூரியன் 3ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடத்துக்கு வரும்போது எப்போதுமே அவர்களுக்கு ஒரு நல்ல வருவாய் கிடைக்கும். இதுதான் நம்ம கணக்கு, ஜென்ரலான கணக்கு. அப்படி பார்க்கும்போது சூரியன் 3ஆம் இடத்துக்கு வராரு. அவர் வரும்போதே ஒரு நார்மல் வருவாயை கண்டிப்பாக கொண்டு கொடுத்துடுவார். அவர் மட்டும் தனியாக வரல, ஏற்கனவே அந்த இடத்துல குரு இருக்கார் இல்லையா. அப்போ குருவும் சூரியனும் சேரும்போது வரக்கூடிய வருவாய்ங்கிறது இரட்டிப்பாகும் அப்படிங்கிறது தெரியணும். சந்திக்கவே முடியுமா அப்படின்னு யோசித்த ஆட்கள்லாம் அவங்க கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கிற ஒரு வாய்ப்பெல்லாம் உருவாக்கி கொடுக்காது. அதுதான் சிவராஜ யோகம்ங்கிறது. அப்போ ரிஷபராசியை பொறுத்தவரை 3ஆம் இடத்துல சூரியன் கூடவே குரு சேர்ந்து இருப்பது மிகப்பெரிய பலத்தை கொடுக்கும். சூரியன் அப்படின்னு பார்க்கும்போது அது ரிஷபராசிக்கு 4ஆம் அதிபதி. 4ஆம் அதிபதி தன் வீட்டுக்கு விரயஸ்தானமான 3ஆம் இடத்துல இருக்கார். அப்போ பார்க்கும்போது 3ஆம் இடம் ஒரு வகையில் தைரியஸ்தானம். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இந்த 3ஆம் இடம் அப்படிங்கிறது பார்க்கும்போது வீரியத்தையும் கொடுக்கும். புது புது முயற்சிகள்லாம் எடுக்கிறாங்கல்ல, அதெல்லாம் ரொம்ப அற்புதமான பலனை கொடுக்கும். ஸோ இந்த சிவராஜ யோகம் இருக்கிற அந்த மாதத்துக்குள்ளேயே புது முயற்சிகள் ஏதாவது இருந்தால், பெரிய அளவுக்கு இல்லாமல் சாதாரண சின்ன சின்ன முயற்சிகள் இது வரைக்கும் தடைப்பட்டு போயிருக்குல்ல, அதற்கான ஒரு புது முயற்சியை மேற்கொண்டு அதை நடைமுறைப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பை நாமளே உருவாக்கிக்கணும். அதுக்கடுத்தது பார்க்கும்போது ஒரு 1ஆம் தேதி 2ஆம் தேதி அந்த ராகு கேது பிடிக்குள்ள கிரகங்கள் எல்லாமே ஒடிபட்டுடுதுல. அப்போ ஆடி பெருக்கு அன்னைக்கு ஒரு நல்ல நாள் இருக்குது. புது காரியங்கள் இது வரைக்கும் ஏதாவது செய்யாமல் ஒத்தி வச்சுருந்தாங்கன்னா அது ஆடி பெருக்கு அன்னைக்கு அந்த காரியங்களை அவங்க தொடங்கலாம். அன்னைக்கு நல்ல நேரம் கெட்ட நேரம்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அன்னைக்கு அதுக்கான முயற்சி எடுக்கிறது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். இன்னும் சொல்லப்போனால் இந்த மாதம் வருவாய் இரட்டிப்பாக அவர்களுக்கு கிடைக்கும். பொதுவாகவே சூரியனோட குரு சேர்ந்ததுனாலே அவர்களுக்கு கண்டிப்பாக நல்ல பலனை தான் கொடுத்துட்டு போகும். அது இருக்கிற இடம்னு ஒன்று இருக்குல்ல, குரு உச்சம் பெற்றிருக்கு. சூரியனும் பார்த்திங்கன்னா கெட்டு போகலை, அதுக்கு ஒரு பகை இடத்துலையோ அந்த மாதிரி இடங்கள்லையோ நீச்ச இடங்கள்லையோ இருக்காதனால நல்ல பலனை தான் கண்டிப்பாக கொடுக்குங்கிறனால ரிஷபராசிக்கு இந்த மாதத்தின் பிற்பகுதி, அதாவது 3ஆவது வாரம் 4ஆவது வாரம் ரொம்ப அமோகமாக இருக்குங்கிறத நம்ம உறுதியாகவே சொல்லலாம். அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது ராசிக்கு 10ஆம் இடத்தில் ராகு இருக்குது. ராகுங்கிறது 10ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப சிறப்பு தான். நம்ம பார்த்திங்கன்னா தொழிலில் அடிக்கடி நெருக்கடி அப்படியே பார்த்துக்கிட்டே வருவாங்க. எப்படின்னா நெருக்கடி இதை அடுத்த மாதம் நம்மளால் கண்டினியூ பண்ண முடியுமா, இல்லை இப்போ இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா அடுத்த நாள் கண்டினியூ பண்ண முடியுமாங்கிற மாதிரிலாம் சில பேருக்கு நெருக்கடிகள் வரும். ஆனால் அதையும் கடந்து கடைசி நேரத்தில் யாரோ ஏதாவது ஒரு நமக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு உதவி செய்கிற மாதிரி சில சூழ்நிலைகள் இயற்கையாகவே அமையும். கடவுள் தான் செய்தா இயற்கை செய்தா இவங்களுக்கு எப்படி தெரியும், நம்ம கஷ்ட நேரத்தில் கரெக்டாக கை கொடுக்குறாங்களேன்னு நினைப்போம்ல. அது மாதிரி செய்யக்கூடிய தொழில், செய்யக்கூடிய வேலை,
நம்ம மேற்கொண்டு இருக்கக்கூடிய முயற்சி இதில் எவ்வளவு தான் இடையூறுகள் வந்தால் கூட இந்த இடையூறை கடந்து மேலெழுந்து வருவதற்கு இந்த 10ஆம் இடத்துல இருக்கிற ஒரு ராகு தான் இவ்வளோ நாள் கை கொடுத்துட்டு இருந்திருக்குங்கிறத மறந்துடக்கூடாது. அதனால் 10ஆம் இடத்தில் ராகு இருப்பது எல்லா வகையிலையுமே ஒரு வகையில் சிறப்பு. எப்படி தான் கீழே விழுந்தாலும் யாரோ ஒருத்தவங்க கையை பிடிச்சி நம்மளை மேலே கொண்டு வந்துடுவாங்க. அதுக்கு இந்த 10ஆம் இடத்து ராகு உதவி செய்யும். அதனால தான் என்ன சொல்கிறதுன்னா, சனிக்கிழமையில் இந்த காலபைரவர் வழிபாடு செய்யுங்கிறத நம்ம தொடர்ச்சியாக அவங்களுக்கு சொல்லிகிட்டே வரோம். ராகு கேது பெயர்ச்சி வரைக்கும் கூட சனிக்கிழமை அன்னைக்கு இந்த ராகு கால நேரத்தில் காலபைரவர் வழிபாடு செய்வது ரிஷபராசிக்கு ரொம்ப உகந்ததாக பார்க்குறோம். அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது 11ஆம் இடத்துல சனி. 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி ரொம்ப நல்லது தான். இன்னும் அடுத்த சில நாட்களில் வக்கரமாக போகிறாரு. இருந்தாலும் அந்த சனிக்கு குருவோட பார்வை கிடைப்பதனால அதுவும் இது வரைக்கும் ஒர்க் பண்ணாத சனி இப்போ நல்லா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். நிறைய பார்த்திங்கன்னா செய்யக்கூடிய தொழில்களில் கொஞ்சம் கொஞ்சமாக இனிதான் நம்ம லாபத்தை பார்க்க முடியும். பெரிய பெரிய நெருக்கடிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி நல்ல மாதிரி நமக்கு கை கொடுக்குங்கிறத இப்போ அவங்க பார்த்துக்கலாம். அடுத்து பார்க்கும்போது ராசியிலேயே செவ்வாய் இருக்குது. ராசியிலேயே செவ்வாய் இருக்கிறது பெரிய மைனஸ் இல்லை. இருந்தாலும் 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியோட பார்வை 3ஆம் இடத்துல உழறதுனால 3ஆம் பார்வை ரொம்ப அவஸ்தைக்குள்ளாக இருப்பாங்க ரிஷபராசிக்காரர்கள். ஏற்கனவே பார்த்தா சூரியன் ரிஷபராசியில் இருந்தது. அப்போ சனியோட 3ஆம் பார்வையை வாங்கி அவஸ்தைப்பட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூரியன் அங்கே போயிடுச்சுன்னு சந்தோஷப்பட முடியல. செவ்வாய் இந்த பக்கம் வந்துதா. இப்போ செவ்வாய் ஒரு 45 நாளைக்கு சூரியன்கிட்ட மிதிப்படும். இது அதிகமாக பாதிப்புக்குள்ளாவர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்காரர்கள் தான். எல்லாமே தெரியுது, கண் எதுக்க நல்லா தான் நடக்கிற மாதிரி இருக்குது, எங்கே கோட்டை விடுறோன்னு தெரியாமல் அடிக்கடி நெருக்கடியில் விழுந்துக்கிட்டே இருப்போம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி 2ஆம் தேதிக்கு பிறகு இந்த நெருக்கடிகள்லாம் முற்றிலுமாக விலகி வெளியில் வர வச்சிரும். ஸோ இப்போ இந்த செவ்வாய் ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி மிதுனத்துக்கு வரும். மிதுனத்துக்கு வர்றது அவ்வளோ பெரிய சிறப்பு இல்லைன்னா கூட இந்த இடத்துல சனிக்கிட்ட வாங்கின அடியால் அவஸ்தைப்பட்டாங்கல்ல, இதுலேருந்து விடுதலை கிடைக்கும். ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது 3ஆம் இடத்தில் சூரியன் அதுக்கு குருவோட சேர்ந்து இருக்கிறதுனால எல்லா வகையிலையும் பார்த்திங்கன்னா வருவாய் ஒரு வகையில் இரட்டிப்பாகும். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது வேலை தொழில் இந்த மாதிரி விஷயங்களில் நிறைய சாதிப்பாங்க. முக்கியமாக புதிய பொறுப்புகள் கிடைக்கும். உயர்ந்த பொறுப்புகள்லாம் நிறைய பேருக்கு கிடைக்கும். அதனால் வியாழக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை அவர்களை பொறுத்த வரைக்கும் சூரிய வெளிச்சம் படக்கூடிய சிவன் கோயில்களை வழிபடுவது நல்லது. அப்படி இல்லைன்னா ரவீஸ்வரர் அப்படிங்கிற பேரில் இருக்கக்கூடிய சிவனையும் வழிபடுவது அவர்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். அதனால் இந்த மாதத்தை பொறுத்தவரை எல்லா ராசிகளுக்கும் நல்ல பலன் தான். ரிஷபராசிக்கும் நல்ல பலன் தான். ஒரே ஒரு விஷயம், ஃபஸ்ட்டு ஒரு 2 வாரத்துக்கு பல்ல கடிச்சிட்டு பொறுமையாக இருக்கணும். ரிஷபராசிக்கு ஆடி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் அதற்கான வழிபாடுகளையும் சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா.